வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க கப்புள்ஸ் தான் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஃபோட்டோ எடிட்டிங் வந்து சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான மெட்டீரியல் ஃபுல்லாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 5 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த கலர் நீங்கள் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு அதே கலரை கொடுத்துக்கிறேன். இப்போ பேக்கில் வந்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு பேக்ரவுண்டு ஃபோட்டோ எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எரேஸ் பண்ண வேண்டிய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கைன்மாஸ்டர்லேயே பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிராப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை தான் நம்ம மேலே ஷேடோவாக செட் பண்ண போகிறோம். இப்போ ரைட் சைடு மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிவிட்டு ஃபெதர்னு இருக்கும். ஸோ ஃபெதரை வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 50 கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கப்புள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. இல்லை இது சோலோவாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் சோலோவாக அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மைனஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு மைனஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி 60 இல்லைனா 55 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -50 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம ஒன் ஃபோட்டோவை ஆட் பண்ணோம். நான் அதே ஃபோட்டோவே ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே பேக்ரவுண்ட்லேயே அதே ஃபோட்டோ ஃப்ரண்ட்லேயே அதே ஃபோட்டோன்னு ஆட் பண்ணியிருக்கேன். பட் உங்கள்கிட்ட 2 ஃபோட்டோஸ் இருந்தால் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபோட்டோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தால் இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ சேம் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆப் சைஸ் ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேடோ பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேடோ இமேஜை செலக்ட் பண்ண மாட்டி அதை தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அது உங்கள் காலுக்கு கீழே அந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது பேக்கில் போயிடும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷேடோ இமேஜை டூப்ளிகேட் எடுத்து அதை மறுபடியும் ஆப்போசிட்டில் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கம் இருக்க அந்த கால்கிட்டையும் செட் பண்ணி லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட் வேணும்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டேச்சுரேஷன் இதெல்லாம் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஷேடோ வந்துட்டு எகைன் சொல்லிடுறேன். நம்ம வந்துட்டு எகைன் சொல்கிறேன். அந்த ஷேடோ வந்துட்டு நீங்கள் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக ஆட் பண்ணுறீங்கன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா தேவையில்லை. இப்போ இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதே வீடியோவை அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி கேப்சர் அண்ட் சேவ்ன்றதை 2வது வாட்டி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். கீழே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிராப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சைடில் இருக்க அந்த பிளாக் கலரை வந்துட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. சைடாக இருக்கிற பிளாக்கை கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. எகைன் டூல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு செட்டிங்காக நீங்கள் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ ஒவ்வொரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக வந்துட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. எகைன் கீழே டூல்ஸை கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ரைடுன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐகான் போட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பக்கம் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கின் ஸ்மூத்தை வந்துட்டு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. எகைன் கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டீட்டெயில்னு இருக்கும். ஸோ டீட்டெயிலை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக எடிட் பண்ணியாச்சு. யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணிங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.